வணக்கம், வெல்கம் டு டிடிடி. இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வத்த குழம்ப 2 வகையாக செய்வாங்க. ஒன்று வெங்காயம் சேர்த்து தேங்காய் அரைச்சி விட்டு, ஆனால் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான வத்த குழம்பு ரெசிபி. இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கெடாமலும் இருக்கும். சில முக்கியமான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வத்த குழம்புக்கு பழைய புளி தான் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் புளியை தண்ணியில் ஊற வைங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணியோட அளவு 1/2 லிட்டர். வத்த குழம்பு பவுடர் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இதில் 4 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. இப்போ இந்த 3த்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த 3ம் பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்க்கிறேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடைசியா 2 மிளகாய் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இதுதான் வத்த குழம்பு பவுடர். அதே பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் வத்தல் இல்லைனா காய்கறி வத்தல் கூட சேர்க்கலாம். மணத்தக்காளி வத்தலோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 5-6 செகண்ட் எண்ணெயில் மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியையும் உடனே சேர்த்துக்கணும். எண்ணெயில் மிளகாய்த்தூளை சேர்த்து வதக்கிறதுனால குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஆனால் கேஸ் ஆன் பண்ணி வச்சு சேர்த்தோன்னா எண்ணெய் ரொம்பவும் சூடாகி மிளகாய்த்தூள் தீஞ்சு போயிடும். இதனால குழம்போட வாசனை, கலர், டேஸ்ட் எதுவுமே நல்லா இருக்காது. பெருங்காயத்தூளும் ரொம்ப சூடான எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. அதனால் அப்போ கேஸை ஆஃப் பண்ணிடணும். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கேஸை ஆன் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க வத்த குழம்பு பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்புல மிக்ஸ் பண்ணணும். குழம்புக்கு நல்லா கலர் கிடைக்கிறதுக்கு வத்த குழம்பு பொடியில் மிளகாய் கம்மியாக சேர்த்துருந்தோம், ஆனால் எண்ணெயில் கொஞ்சம் மிளகாய்த்தூளை தனியாக சேர்த்து வதக்கி இருந்தோம். இப்படி செய்கிறதுனால குழம்பு பார்க்குறதுக்கே பிரைட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. குழம்பு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலை இதில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இன்னும் நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. வத்த குழம்பு, காரக்குழம்புலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா சூப்பரான சுவையான வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.